நடிகர் விக்ரமுக்கு இது போதாத காலம் போல் இருக்கிறது. என்னதான் அவர் கடினமான உழைப்பை கொட்டினாலும் கூட வணிக ரீதியாக அவருடைய திரைப்படம் அண்மை காலமாக வெற்றி பெறுவதில்லை என்று சொல்லி ஒரு விமர்சனம் கடுமையாக இப்போது முன்வைக்கப்படுகிறது. இத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டும், வணிக ரீதியாக ஒரு மாபெரும் வெற்றி விக்ரமுக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு வெளியாக காத்திருந்த ஒரு திரைப்படம் தான் இந்த வீர தீர சூரன் திரைப்படம். இன்று வெளியாக வேண்டிய திரைப்படம் மீண்டும் ஒரு முறை தள்ளி போயிருக்கிறது. ஏற்கனவே ஜனவரி மாதம் இந்த திரைப்படம் திரைக்கு வர வேண்டி இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் விடாமுயற்சி திரைப்படம் திரைக்கு வந்த காரணத்தால் வீர தீர சூரன் திரைப்படம் தள்ளி போய் இன்று வெளியாகும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த OTT உரிமம் தொடர்பான வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த திரைப்படத்தை இன்னும் 4 வார காலத்துக்கு வெளியிடக்கூடாது என்று சொல்லி அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த செய்தி நடிகர் விக்ரமுக்கும் இந்த படக்குழுவுக்கும் ஒரு பேரிடியான செய்தியாக மாறியிருக்கிறது. எப்படியாவது இந்த திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி படக்குழு கடுமையாக முயற்சி செய்திருந்தார்கள். ஆனால் இப்போது அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிக்கல்கள் எல்லாம் மிக விரைவாக தீர்க்கப்பட்டு இன்று மாலை 3 மணி அளவில் திரைப்படம் திரைக்கு வரும் என்று சொல்லி படக்குழு நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறது.